கோவிலுக்கு நியர்பை வந்தாச்சுங்க. கிராமங்கள் பல கடந்து உள்ளே வந்திருக்கோம். எழுமலை அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே இருந்து நம்ம 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி காட்டு வழி பயணம் தான். அங்கேருந்து ஃபுல்லாகவே நமக்கு காட்டு வழியில் தான் பயணம். ஸோ அந்த காற்றை அனுபவிச்சுட்டே வர்றோம். ஸோ அந்த மலையை நோக்கி தான் நம்மளோட பிரயாணம் போயிட்டுருக்கு. கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்பேன். அங்கே வரைக்கும் நமக்கு விவசாயம் தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக விவசாயம் தான். கரும்பு, ஒரு பக்கம் சோளம், கம்பு. இப்போ நம்ம போகிறது வந்து எழுமலை வழி. இதுவே ஆண்டிப்பட்டி வழி வர இருக்கு. அங்கே சிட்டுக்குருவியை பாருங்க மேலே. இப்போ தானே பேசிட்டு வந்தோம். அந்த இருக்கு பாருங்க. அதான் கிராமம் தான். இதெல்லாம் இந்த லைஃப்லாம் சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. மைனா, கிளி, அவங்க ரொட்டீன் லைஃப் அவ்வளோதான். மைனா, கிளி, மயில், புறா இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதில் தான் புக்கில் தான் பார்க்குறாங்க. மரத்தை பாருங்கள், ஆலமரத்தை. விவசாயம், பால், உண்மையிலே ஏரியா செம்மையாக இருக்குண்ணே. முட்டைகோசு, காலிஃப்ளவரா? இந்த டயத்துக்குள்ள எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அவரு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைனே இதுதான் உண்மையிலே. சம்பாத்தியங்கிறத காட்டிலும் உடல் நலம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரும்பு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. மண் வளமான மண். அந்த ஊர் தாண்டின போய் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடலானே மண் எப்படிங்கிறது. மண்ணை கிளறுல உன்னையுமே அந்த வாசனை வரும், மண் வாசனை. அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ வளமாக இருக்கு. அக்காக்குருவி போகுது. சாப்பிட்றியா? பா பா சாப்பிடுவா. போட்டு விடுங்கண்ணே. தேடி வருதியா? நமக்கு அந்த மேலே அந்த ஜாக்கி கூட சுற்றுறதுனால முன்னாடியே வரும் அது. நான் இந்த போட்டோ அப்புறம் பார்த்தேன். சர்வீஸ் இருக்கு அங்கே நம்ம சாப்பிடு. இவங்களை ஃபாலோ பண்ணி போனாலே. ஸோ வாசிமலையான் கோவில் அடிவாரத்துக்கு நம்ம கரெக்டாக 7 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். முதல்லேருந்து 5 மணிக்கு கிளம்பி உசிலம்பட்டி வந்து உசிலம்பட்டியிலேருந்து எழுமலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து பல கிராமங்கள் வழியாக பயணம் பண்ணி வந்திருக்கோம். உண்மையிலே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி இது புரட்டாசி மாதம் மட்டுமே வந்து இந்த கோவிலில் வந்து முதல் சனிக்கிழமை. ஆமாம், புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. இது இப்போ நாங்கள் போகிறது முதல் சனிக்கிழமை. அண்ட் தென் பின்னாடி எங்களை தொடர்ந்து நிறையா டீம்ஸ் வந்துட்டுருக்காங்க.
இந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை சுற்றி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மலை. இதில் வந்து தண்ணி கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள், தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ எங்களோட பிரயாணத்தை 7 மணிக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு இந்த வாசிமலை வந்து முதல் பயணம் எங்களுக்கு. ஸோ பார்க்கலாம், இணைந்து. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பின்தொடர்ந்து வர்றாரு. நமக்கு வழிபாதையை அவர் தான் காமிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பைக் இங்கே வரை கொண்டு வரலாம் போலண்ணே. குருவிகளோட சத்தத்தை ரசிச்சுக்கிட்டே போகலாம். அங்கே போயில மாலிங்க கோயில் திருப்பூர் வந்து மலை ஏறுவோம். அதுக்குள்ள கோயில் வந்துருச்சா? கோவிந்தா. இங்கேயும் இருந்து அவனுக்கு புரியலா? முருகன் கோவில் அடிவாரத்தை கும்பிட்டு தான் போயிடுவாங்க. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இருக்கிறது பல சுனைகள். வள்ளி தெய்வானை வந்து இங்கே இருக்கிறாங்க. சுனைகள் வந்து இந்த இடத்துல சுற்றி நிறைய இருக்குங்க. அதனால தான் பல சுனை அப்படி சொன்னாங்க. ஸோ அசுத்தப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக முள் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிடலாங்க. ஸோ வள்ளி தெய்வானை உள்ள முருகன் இருக்கார். வாரத்தில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடந்து வந்த அந்த கிராமங்களோட வியூஸ் பார்க்குறோம். காலை பொழுது அப்படிங்கிறதுனால நமக்கு மிஸ்ட்டு நல்லா தெரியுதுங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் பலசுனை முருகன் கோவில். ஏன் அப்படின்னா இங்கே இந்த பாறையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுனைகள் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி வரைக்கும் ஆழம் இருக்குமா இதில். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு பேர் பலசுனை முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடிவாரம். இங்கேருந்து தான் வந்து நம்ம வாசிமலையான் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி போகணுங்க. நீங்கள் பார்க்குறது பல சுனைகள் நிறைந்த இடம், அதனால தான் பலசுனை முருகன் கோவில்னு சொல்கிறாங்க. அதுவே ஆழம் தானம்மா? அதுவே ஆழம் தானா?
பெருசா வருது. சரி சரி சரி. இது 3 நாள் மட்டும் இருக்கும். 3 நாள் மட்டும் 3 நாள் மட்டுமா? 10 நாள் மட்டும் இருக்கும். 10 ஆள் மட்டுமா? அந்த இடத்துல கொண்டு அங்க ஓட்டு. ஆமா. அது 2 நாள் மட்டும். எது? இந்த 3 நாள் மட்டும் தான். இது 3 நாள் மட்டும். வருஷத்துக்கு 15 அம்மாவை தேர்வு. அது 1 நாள் மட்டும் 2 நாள் மட்டும் இருக்கு. ஆள் டெப்த்து 15 20 நாள் மட்டும் இருக்கு. 20 ஆள் மட்டுமா? ஒரு பையன் வந்து இதுலையா இறந்துட்டாங்களா? கீழே வரை இருக்கா? எல்லாமே இருக்குது. அங்கிட்டு இருக்க எல்லா ஊத்துமே இருக்கு. இது ஆக்சுவலாக ஊத்தாமா? ஊத்து எங்க அம்மா கட்டி வச்சது. கீழே அம்மா கட்டினது. இந்த கோயில் அம்மா அம்மா தவறி போச்சு. சரிங்கம்மா. விவரம் அந்த முள்ளே வயசானவங்களே இங்கே இருக்க முடியாது. கோயில் சின்ன திருசு இருக்க முடியாது. அது அப்படி சைவம் தான் பூரா கரிசாமியில் கிடையாது. சைவம் சைவம் வாசிமிலான் சைவம். இவர் இங்கே எல்எல்சிக்கிட்ட இருக்க சைவம் தான். அதனால அருள்முருகன் அருள்முருகி பழசொன அருள்முருகி பழசொன இருக்குல்ல அருள்முருகியா நல்லா வேலை வெட்டி கிடைக்கும். கும்பிட்டா பிள்ளை ஒட்டி இல்லைன்னா தொட்டி வச்சு போட்டா எல்லாமே உண்டு கொடுப்பாங்க. கல்யாணம் கூடனா கல்யாணம் கூடும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கூடும். நல்ல முறையா குடும்பம் நல்லா இருக்கும். இந்த சின்ன பாறையில வந்து இத்தனை பல சுனைகள் இருக்கு. சமைக்கிறதுக்கு இந்த கோவில் எத்தனை வருஷம் பழமை? இந்த கோவில் 30 வருஷத்துக்கு மேல இருக்குது. சாமி அம்மா கட்டுச்சு. இப்ப நானே 7 வருஷம் வந்திருக்கேன். அம்மா கட்டி அம்மா கட்டுது. சரிங்கம்மா. அது காட்ட போய் 23 ரூபாய்க்கு காரில் கேட்டு கொடுத்த வித்து ஒரு உத்தரவு சொல்ல கோயிலை கட்டி போடுச்சு. செங்க கழிச்சாங்க பூரா உடகழுத்தே. அது 2 ரூம்பு ஒழுகுது. நீ அதை யார் சம்பாதிச்சு ஒரு ஆளை பார்ப்போம். உடகல்லே கட்டினது பூரா உடகழுத்தே செங்க கிடையாது. இனிமேல் வெளிச்சத்துக்கு வரும். இந்த மாதிரி வீடியோ போட போகும்போது மக்கள் பாறையை பற்றி போகிறது வந்து முத்தாத்தாய். முத்தாலத்தாய். ஊசி பாறை கீழே ஒன்று இருக்கு. அது என்ன பாறை? அதே முத்தாத்தாய். கத்திக்கல் முத்தாத்தாய். கத்திப்பாறை. சங்கூதி அது. அதுக்கு மேல உள்ளது சங்கூதிக்கல்லா? சங்கூதி பாறை. ஆனக்குள்ள போய் தந்தரையா இருக்கும். தந்தரை ஒன்னோல இப்படி போலாம். தந்தரை 2 ரகம் தந்தரை 2 ரகத்துல ஏத்தம் சல்லி இருக்கு. 2-3 ரகம் நம்ம போய்க்கலாம். பழுக்க பறக்கட்டும் பிரச்சனை இல்லை போய்க்கலாம். 2 ரகத்துல சல்லி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தந்தரதான் நல்லாத்தான் இருக்கு. மேலாம் பார்த்தீங்கன்னா அவர் காடு வெள்ளாமல் செய்யலாம். தந்தரையாத்தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியா கண்ட்ரோலில் இருக்கு. ஆள் போயிட்டாங்களா? 100 ஆள் போயிரு சாமி. காலையிலே வில்லனே ஏறிட்டாங்க. நேத்திருந்து போவாங்க. நேத்திருந்து இல்லைம்மா இது புரட்டாசி மரதக்காரு கட்சிக்காரு ஓர்க்காரு. அப்படியா? மரதக்காரு ரெட்டலை கட்சிக்காரு ஓர்க்காரு. இல்லை இப்போ புரட்டாசி மாதம் மட்டும் தான் போவாங்களா இல்லை மற்ற நாள்லையும்? மற்ற நாளைக்கு அம்மாசி பாணி போகிறோம். இங்கே வந்துட்டு அங்கே போவாங்க. இல்லைன்னா இல்லை கம்மியாக போகிறாங்க. ஆனால் இடையில ஒத்தையில உரைச்சி இங்கே இருக்கும். பயமா இருக்கும். இல்லை காட்டு மான் இருக்கு அரண்டி இருக்கு. ஒத்தையில போக முடியாது. வன ஜீவராசிகள் இருக்கு. நிறையா இருக்கு. ஆனை இருக்கு. நிறையா நீங்க பாத்துறீங்களா? ஆனை தானி ஓட்டே வந்திருக்கும். மாலி மாத்த பூசை ஒரு மாத்தி பூசை கட்டுவே அப்ப பாப்பேன். நீங்க பாத்துறீங்களா? பாத்துருக்கீங்க. பூசை இந்த சீலை இப்படி சீலை பார்த்தா ஓட்டம் பிடிச்சிடும். சீலையை பார்த்து கண்ணுக்கு அப்படியே ஓடி காட்டருமே எல்லாமே பார்த்துருக்கேன். மேற்கோயில் ஆனை பார்த்துருக்கேன். மறுவசி போனேன். ஆர்டர் பானு ஒருத்தர் இல்லை. ஒத்தே நானாத்தே போனேன். ஒருத்தர் இல்லை. கழிப்பேன் யாரும் இல்லை. போய் கோயிலுக்கு கூட்டி தந்து ஒதுக்கி வச்சுட்டு கணந்தனியை போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்குள்ளே படுத்துட்டேன். காலையிலேருந்து சாமியை கும்பிட்டு 7 மணிக்கு 7:30 அங்கே வந்துட்டேன். இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? அதே வேகமாக பண்ண 2 மணி நேரம். 2 மணி நேரம் தான். ஆமாம். நான் பாரா பண்ண 3 மணி நேரம் தந்து அவ்வளோதான். உட்காந்து பையா பண்ணு. மேலானா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி மழை இல்லை சாமி. 5 நாள் மழை வந்து பூரா எழுமலையில மழை ஊருக்குள்ள வேணுச்சுக்கிட்டு காணா மழை இறங்கல. மேலே தண்ணி இருக்கு. நிறையா போயிருக்காங்க. நீ அவ வந்த பிறகு அவரை கேட்டாத்தே தண்ணி இருக்கா? அங்கங்க இந்த மாதிரி ஊத்து கிடையாது. இல்லை 2 ஊத்து ஊத்து கிடையாது. அது கட்டியிருக்காது. பள்ளம் தோண்டி ஆசாரியை கொண்டு போய் கட்டினது. அதுல மழை வந்தா சாப்பாடு தண்ணி வேணும் கட்டினது. இதெல்லாம் பூரா ஊத்து பெரிய இருக்கு. இதுல அது ஒரு சுரங்கம் இருக்கு. இதுல பாலம் பாட்டா எலுமலை போகும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட பஸ் ஸ்டாண்ட் இறங்குறீங்கல்ல அதுல இருக்கு அந்த கடை. எங்க அங்க இருந்து போட்டா அது திறந்து பையனை கொண்டு உள்ள வச்சிருச்சு. சுரங்கம் வந்து எலுமலை வரைக்கும் போகுது. அது வந்து அந்த பையன் உள்ள சுரங்கத்துக்குள்ள மண்டையை வச்சு கடந்தேன். அந்த மூலையில சுரங்கம் இருக்கு. ஆமா கடந்தேன். அப்போ எங்கள் சின்ன இறங்கி மூச்சு தாங்க முடியல. மேலே வந்துட்டேன். தூக்க முடியல. சுரங்கத்தில் உள்ள போயிருக்காங்களா? ஆள் சின்ன போய் உள்ளே விழுந்துட்டேன். ஒரு பையன். ஓ சரி சரி. தூக்க முடியல. இப்போ பாரஸ்காரரு
ஒரு பெரிய குச்சியை வெட்டி எத்தனை அடி சுரங்கம்? இது நிறைய இருக்கு, கொள்ளடி இருக்கு. கொள்ளடி இருக்காது. அப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு என்னம்மா? இருக்கு. எழுமலை வரை போகுது. போகுது, அங்கே வரலையும் போகுது, சுரங்கம் இருக்கு. ஒரு பாரசுக்காரன் குச்சியை வெட்டி இறங்கி அவரும் மூச்சு தாங்க முடியல. அவங்களுக்கு கேள்வி வருமே, பாரசுக்காரர் கேள்வி வருமேன்ட்டு அவரும் தூக்கி காலிலே தூக்கி வச்சு வெளியே மேலே ஓட்டு வந்தாரு. சோறு தண்ணியெல்லாம் கட்டிட்டு அங்கேயம்மா உசுறு இருந்துச்சு, உசுறு இருந்துச்சு, அங்கே போயிட்டு உசுறு போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்டு போவாங்க, இந்த அதை வச்சு சாமியை கும்பிட்டு ரொம்ப தயாக்கினாரு. அப்பப்போ வந்து மேலே போகிறாங்க அந்த பையன் நினைவா. அந்த பையன். ஸோ நம்ம பாலமலை, அதாவது பலசுனை முருகன் கோவில் அப்படிங்கிற ஒரு அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். இது ஏன் பலசுனை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாறையில் வந்து பல சுனைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சுனையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 10 அடி 5 அடி 4 மட்டும் 5 மட்டும் நிறைய பேர் இறந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சுனையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து எழுமலை அப்படிங்கிற ஒரு ஊரானது வந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இங்கே போட்ட பழத்தை அங்கே எடுக்கலாமா, சுரங்கம் இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுரங்க பாதைகளும் இருக்குது. ஸோ இதுவே வந்து நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது இதுதான் வந்து சதுரகிரிக்கு எப்படி தானிப்பாறையோ அதே மாதிரி இந்த ஆசிமலையான் கோவிலுக்கு இந்த பலசுனை முருகன் கோவில் தான் வந்து அடிவாரம் மாதிரி. ஸோ இவரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தெரியக்கூடியது வந்து கத்திப்பாறை, அதுக்கப்புறம் அதற்கு மேலாக அந்த மலை சங்கூதி பாறை அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குங்க. 2 மலையும் ஜூம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கத்திப்பாறை, அண்ட் தென் அதுக்கப்புறம் சங்கூதி பாறை, அதுக்கப்புறம் சமதள பாதைகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நார்மலாக நம்ம மலையேற்றம் செய்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதாவது வேகமாக போனோம் அப்படின்னா. பொதுவாக நான் எந்த ஒரு மலை ஏறினாலும் வந்து அவசரப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா இங்கே உள்ள அந்த காற்றை சுவாசிக்கணும், பல ஜீவராசிகளும் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நம்ம வந்து நிம்மதியாக வந்துட்டு கும்பிட்டுட்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமான முறையில் நீங்களும் வாங்க. ஸோ நம்ம போகலாம். பலசுனை முருகன் கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க வந்து அன்னதானம் போடுறாங்க. சாம்பார் ரசம் எல்லாம் வந்து போட்டு சூப்பரான ஒரு சாப்பாடு. நம்ம எதுவுமே கொண்டு வரல, ஏன்னா நம்ம பிளானே வந்து அன்பிளான்டாக தான் இப்போ கிளம்பி வந்தோம். அதனால் எதுவுமே கொண்டு வராதனால ஸோ எங்கள் கொடுத்த அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கும். ஒரு 10 மணிக்கு கிளம்புனா இங்கே ஒரு 3 மணிக்கு இறக்கி விட்டுருவாங்க மதுரையில். அவர் சுவாசி அப்படி போகிறோம். இப்போ வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஆமாம், பஸ்ஸு தானே 2-3. ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்புக்குறிகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன அம்பு இருக்கிறது 10 சொல்லும் போய் சொல்லடா அப்படி. ஒரு சூப்பரான அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை அகைன் தொடர்றோம். இந்த மாதிரி காட்டு வழி பாதை தாங்க. ஸோ கீழே சாப்பிட்றப்ப அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டும் வந்து விசேஷமாக இருக்கும். 3வது சனிக்கிழமை வந்து அங்கே உள்ள முருகனுக்கு வந்து ராஜாவேஷம் உருமா கட்டி கொண்டாடுவாங்களாம். ஸோ அது வந்து ஒரு விசேஷமாக. அதே மாதிரி அந்த நாளில் கூட்டமும் அதிகமாக இருக்கும் 3வது சனிக்கிழமை. ஸோ அந்த பரிவட்டம் கட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்போ கீழே உள்ள கிராம மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஒரு விழா மாதிரி நடத்துவாங்களாம். அதுவுமே வந்து ஒரு சிறப்பாக தான் இந்த பலசுனை முருகன் கோவிலில் பார்க்கப்படுது. ஸோ நம்ம ஏறுற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் லெமன் கிராஸ் அதாங்க இருக்குது. ஆனால் இன்னும் வெயில் வரல. ஸோ அதனால் நம்ம பிரயாணத்தை அப்படியே கொண்டு போய்க்கலாம். நம்ம போகக்கூடிய அந்த பாதை ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா வெறும் லெமன் கிராஸு, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இலைதலைகள், அந்த சருகுகள் தான் கிடைக்குதுங்க. வறட்சியான காலங்களில் முதிர்ந்த அந்த இலைகளை பார்க்கலாம். சுற்றி இந்த மாதிரி கிழுவை வேலி அப்படிங்கிற ஒரு மரங்களும் இருக்குது. இந்த மாதிரி ஆரோ சிம்பிளும் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வழி மாறி போகாமல் இருக்கிறதுக்கான
ஒரு சின்ன அடையாளம். சப்பாத்தி கள்ளி செடிங்க. ஆக்சுவலாக நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் காலையிலே போயிட்டாங்களாம். இது போன வருஷம் ஏதோ அவங்க போய் இறங்குறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? எத்தனை நைட்டு மேலே ஸ்டேவா? தங்குறதுக்கு இடம் இருக்காங்க? இடம் இருக்குது. எந்த ஊர் நீங்கள்? எலுமலை தானா? போகிறதுக்கு ஜேர்னி டைமு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் தானா? 5 மணி. எங்கள்கிட்ட பொருள் இல்லை. ஆஹா. போயிட்டு வந்துட்டீங்களா? நேற்று நைட் ஸ்டேவானு? தேங்க்ஸ். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு பார்த்தீங்களா, கீழே உள்ள அந்த கிராமத்து இளைஞர்களை தான் பார்த்தோம். மேலே ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகுமா. ஆனால் யூடியூப் சேனலில் 5 hours 6 hours ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எலுமலை தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1.5 மணி நேரம். அவங்க எந்த ஒரு திங்ஸும் எடுத்துகிட்டு போகல. நமக்கு இது ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு எலுமலையாக தான். நீங்கள் எலுமலை தானே? மேலே ஸ்டே பண்ணிவிட்டு கீழே இறங்கி வர்றாங்களாம். ஸோ 1.5 மணி நேரம் ட்ராவல் தாங்க. சில பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ எந்த ஒரு திங்ஸ் இல்லாமல் மேலே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது புரட்டாசி முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பாதைகள் அங்கங்கே மூடப்பட்டு இருக்குங்க. ஸோ வர்றவங்க ஒரு 2வது சனிக்கிழமை அந்த மாதிரி வாங்க. ஏன்னா ஃபஸ்ட் சனிக்கிழமை வர்றவங்க பாதைகளை சீரமைக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2வது சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்காக. காட்டு வழி பயணம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சின்ன குகை மாதிரி ஒரு பாதை போகுது. ஆனால் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள ஒரு இடங்க. ஸோ அதனால் புரட்டாசி மாதத்தை தவிர்த்து இங்கே வர்றது ஆபத்து. இன்னொரு அதை தவிர்த்து இங்கே ஆள் நடமாட்டமும் இருக்காது. கீழே உள்ள அந்த அம்மா சொன்னாங்க ஒரு தடவை அவங்களே வந்து மேலே மாட்டிக்கிட்டதாகவும் சொன்னாங்க தனியாக. ஸோ ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சுங்க. கத்திப்பாறை இங்கே தெரியக்கூடிய அதுதான் வந்து கத்திப்பாறை. இப்போ தான் பார்க்குறோம், இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். அதை உடைங்க. அதில் வேணால் பூச்சி இருக்கும். இல்லை இல்லை அதான் இது இருக்கும். அதை உடைக்கணும். அதை தொட்டுறீங்களா? அதனால தான் கல்லை எடுங்கன்னு நான் முள்ளு இருக்கும் சார். அதை அந்த கல்லை வச்சு உடைங்களேன். இது இந்த கீழே கிடக்கும். இந்த கால் கிட்டே கிடக்கு. வாங்க வாங்க. இந்த பூச்சி இருக்கும். ஆனால் கொட்டை இந்த இருக்குது பார்த்தீங்களா? அந்த அந்த இதையும் உடைங்க. 2 கொட்டை எடுத்துருங்க. கொட்டை எடுத்துருங்க. கொட்டையில் ஒன்றும் இருக்காது. கொட்டையில் தான் விஷயமா இருக்குது. ஆமாம். சதுரகிரி கிடச்சுன்னா அப்படியே சாமி ரூமில் வச்சு கும்பிடுவேன். இங்கே நமக்கு அதை 2 தான் இருக்கும் மொத்தமே. இன்னொன்று இருக்கும்ண்ணே. மொத்தம் 4 இருக்கும். அந்த பெரிய இதை எடுங்க. ஒரு இதில் 2 இருக்குமா? ஆமாண்ணே. ஒரு சொல்ல 2 4 இருக்கும். இந்த சைடு பாருங்கள். இந்த 3 ஆளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே. சுடுகொட்டை. என்னது சுடுகொட்டை? காமிங்கண்ணே வீடியோவில். அது வந்து தண்ணி ஓடின பார்த்தா தான் இது வரைக்கும் ஓடி பாரு. தெரியுதா கரை? ஆமாம். இந்த பார்த்தா இந்த இது போட்டிருக்காங்க அம்புக்குடி. உள்ளே ஐயோ அங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தனே. பிரண்டை செடியும் இருக்குது. ஆமாண்ணே. இப்போ நல்லா தண்ணி விழுதுண்ணே. போன வாரம் பார்த்தேன் எங்கள் தோப்புலேருந்தே மழை, நல்ல மழை. ஒரு மழை வந்தாலும் 10 நாள் 20 நாள் தண்ணி வந்துடும். பாலண்ணே இந்த மாதிரி ஒரு செங்குத்தான பாதைண்ணே. அதில் மொட்டை பெருமாள் அது போக வழுக்கு பாறை ஏறும் பாரு. போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நேரம் வழுக்கு பாறை மட்டும் அரை நேரம் ஏறும்ண்ணே. சதுரகிரி மாதிரி. ஆஹா, சதுரகிரியோட பல மடங்கு. இல்லை சதுரகிரி ஊசி பாறையில் நிறைய நடக்கணும். இல்லைண்ணே இது எப்படி இருக்கும்ண்ணே? ஏறி போகணும். வழுக்கெல்லாம் இருக்கான். ஒவ்வொரு மலையேற்றத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்போயுமே அவசரப்பட்டு மேலே ஏற மாட்டோம். நின்று நிதானமாக ரசிச்சுட்டு தான் போவோம்.
ஸோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிழலான ஒரு நதி, ஒரு சின்ன ஆறு ஓடின ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வர்றப்போ பசிச்சதுன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அன்பிளான்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் நான், பாலாண்ணே. ஸோ பாலாண்ணே வந்து இப்போ அவர் கையால் வந்து நமக்கு குளுக்கான் டீ என்னென்னு சொன்னீங்க? குளுக்கான் டீ, மை எனர்ஜி. ஆமாம், அவர் எனர்ஜி எங்கள் எனர்ஜி இருந்தாது. இதை சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். ஆமாம், உங்கள் ஊர் அதிரசமா? திருப்புவனத்து அதிரசம் கொடுக்குறாரு ராமரன். திருப்புவனம் அதிரசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நடந்துட்டு போயிடும். வெயில் அடிச்சு நான் முளை போட்டுருவேன். தம்பி தாங்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் எங்களோட பயணத்தை மறுபடியும் தொடர்றோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாறைன்னு பாருங்கள். ஸோ இந்த பாறையில் சின்ன ஒரு வழிபாதை தான் நம்ம இப்போ போக போகிறோம். பாலனை ஏறிட்டுருக்காரு, ராமரண்ணை அவரை பின்தொடர்றாரு, நான் ராமரண்ணனை பின்தொடர்றேன். ஸோ இந்த மலங்காடுகளில் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான மூலிகை தாங்க. ஆனால் இது வந்து மூலிகைன்னு சொன்னாலும் விஷத்தன்மை உடையது. இது வந்து பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நாளாக ஆக இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சிற்றெரும்புகள் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. அருவிகள் ஓடி வரக்கூடிய இடம் தாங்க. நீரோடைகள் ஓடி வர பாதையில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆனால் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தொட்டி கட்டி வச்சுருக்கதா சொன்னாங்க, 2 இடத்துல வனவிலங்குகள் குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கரடி, காட்டு எருமை, அப்புறம் மான், வரையாடுகள், யானை, அந்த மாதிரியான வனவிலங்குகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பார்த்ததாகவும் சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி முட்களுக்கு நடுவே தான் நம்மளோட பயணம் வந்து தொடருது. நீ எலுமலை தானே? நேற்று போயிட்டீங்களோ? நைட்டு தான் மேலே ஏறினீங்களா? ம். ஸோ இந்த பாறை நடக்கிறதுக்கு ரொம்ப வழுக்கலாக இருக்குங்க. எப்போயுமே நான் செருப்பு எதுவும் போட்டு வர மாட்டேன், பட் இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால போட்டு வந்துட்டேன். ஏன்னா முள் பாதை அப்படிங்கிறதுனால. எலுமலை தான் நீங்களும்? ரைட்டு. எலுமலை யமகாசூர் மோனூர் அண்ணன் பார்த்துட்டு போகிறாரு. ஸோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட கத்திப்பாறை ரீச் பண்ணியாச்சு. ராமரனுக்கு வந்து சாமி வந்துருச்சு. இந்த பாருங்கள், பாதி தூரம் கூட வரல, ஆனால் வியூ பாருங்கள், கும்மாப்பட்டியவே தூக்கி சாப்பிட்டு போயிருச்சுங்க. நீரோடைகள் வழி வரக்கூடிய பாதைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நமக்கு வெயில் வர்றதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பாதி தூரமாவது போயிட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பாதைகள் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், கரடு முரடாகவும் இருக்கும். வெள்ளியங்கிரி மலை நான் 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை விடவும் வந்து இது ஒரு கடினமான பாதை அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனலில் சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது, இங்கே பாருங்களேன். பட் ஆனால் இதை விட நம்ம கடினமான பாதையெல்லாம் மொட்டை பெருமாள் கோயிலில் போய் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு இது வந்து கஷ்டம் இல்லை. ஸோ மொட்டை பெருமாள் இந்த மாதம் கடைசியில் வந்து போக போகிறோம். அதுவுமே புரட்டாசி மாதங்களில் போகக்கூடிய ஒரு கோவில் தான். இந்த பாதைகளை காட்டிலும் அங்கே வந்து பாதைகள் ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். அப்பா வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு பின்னாடி தெரியக்கூடியதான் கத்திக்கல் பாறை அப்படிங்கிற ஒரு இடம். கீழே அங்கே பாருங்களேன், நம்ம கூட வந்தவங்கலாம் வர்றாங்க. பாதைகள் கிட்டத்தட்ட ஒரு 50 டிகிரி ஸ்லோப்பாக தான் இருக்குது.
மேலே அங்கேருந்து வந்து ஸோ இப்படி ஏறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த கத்திப்பாறையை தொடர்ந்து சங்கூதி பாறை போனோங்க. போனோம்னா நம்ம பாதி தூரம் வந்திருக்கோமா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 20% கூட ஏறலைங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே வந்தாச்சு. வெயிலோடு வந்தீங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா தான். தேக்கன் இல்லைண்ணே, அது வந்து ஊனிருக்க மாட்டாங்க. விதை வந்துடும் இருக்கும்ண்ணே. அந்தாருக்கு வருங்க விதை, மரம் அந்தாருக்கு வருங்க, அதுலேருந்து வர்றதான். பாட்டு கேட்குதா? யாரா அது எதிர்பார்த்து பாடுறது? கேட்குது. கத்திப்பாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நான் பக்கத்தில் போகிற மாதிரி தெரியலைங்க, போய்கிட்டே இருக்கு. இந்த மலையில் தண்ணி தான் பிரச்சனை. அங்கே ஒருத்தர் வைப் பண்ணிகிட்ருக்காரு சாங்கை போட்டு, தெரியுதா? என்னதான் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் காற்று இருக்கிறதுனால ஜில்லுன்னு அடிக்குதுங்க. இன்னும் இந்த கிராம மக்கள் எல்லாமே நடந்து, அதாவது நேற்று நைட்டே போயிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்துட்ருக்கோம். கீழே அந்த எழுமலை, பெருமாள்பட்டி அந்த உள்ள கிராமங்கள்லாம் நைட்டே போய் மேலே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. பட் தண்ணி பிரச்சனை இருக்குதுங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். தண்ணி வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சைடு போய் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டிங்கன்னா நல்லது. பார்த்துவாங்க. நான் எவ்வளோ தூரம் போகணும்? நான் எவ்வளோ தூரம் போகணும்? இல்லை எனக்கு தெரியும், கேட்குறேன். கொஞ்சம் தூரம்னால அது வந்து பின்னாடி ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த கத்திகள் இந்த இது சங்கூதி பாறை அதுக்கப்புறம் பக்கம் அப்படியா? அதுதான் உண்மையாக கேட்குறேன் நான். ஏன்னா சதுரகிரி போகிறப்ப இப்படியே ஏமாற்றி நானும் கூப்பிட்டு போவேன். என்னாச்சுண்ணே? ட்ராக்கு அது வரைக்கும் ஏற்றண்ணே. சங்கூதி பாருண்ணே. ஸோ நாங்கள் இன்னும் காவாசி தூரம் வரலைங்க. சங்கூதி பாறை தொட்டால் தான் அட்லீஸ்ட் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பாவது வருமா. அதுக்கப்புறமும் கொஞ்சம் தூரம் போகணுமா. ஆகையால் நம்மளோட மனதை விடாமல் பயணத்தை தொடருவோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி மேலே ஏறியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனகாம்பரம், காட்டு கனகாம்பரமா? கனகாம்பரம் செடி 2000 அடி உசரத்தில் வந்து இருக்கு. மலைகளில் வந்து மலைகள்னா பூச்செடிகள் இருக்கு. அது இந்த உசரத்தில் அதுதான் முக்கியம். ஸோ அங்கே தெரிகிறது தான் கத்திப்பாறை. ஸோ இங்கே நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்றை சுவாசிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரிகிற இந்த பக்கம் தெரிகிறது வந்து கத்திப்பாறைங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மேலே தெரிகிறத வந்து சங்கூதி பாறை. அங்கேருந்து தான் வந்து பெருமாள் வந்து சங்கு ஊதுறதுனால அதுக்கு சங்கூதி பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தந்தரை இருக்கும். அந்த தந்தரையில் நடந்தோம்னா கொஞ்சம் தூரத்தை நம்ம கோயிலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மலைகளில் எங்கேயுமே நமக்கு வந்து சிக்னல் கிடைக்குதுங்க. அநேகமாக கத்திப்பாறைக்கு கீழே தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மழை காலங்களில் நம்ம ஒதுங்கக்கூடிய ஒரு சின்ன குகை மழை வந்ததுன்னா அப்படியே இந்த இடத்துல ஒதுங்கி நின்றுக்கலாங்க. ஒரு 4-5 பேர் வந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம். அநேகமாக நம்ம கத்திப்பாறைக்கு கீழே தான் இருக்கிறோம். இப்போ பார்க்கக்கூடிய இதுதாங்க. கீழே வந்து பார்த்தா அந்த கத்திப்பாறை
ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறையா மூங்கில் மரங்களையும் பார்க்க முடியுது. பொதுவாக மூங்கில் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே காற்று வந்து இப்போ நம்ம நிற்கிறது கத்திப்பாறை நிழல். ஆமாம், கத்திப்பாறை நிழலில் தான் இப்போ நாங்கள் விளாவிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மழை தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செடிகள்லாம் ரொம்ப சோர்ந்து போய் வாடி போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஆர்வமாக வரவங்க குரங்கடமாக தண்ணி கொண்டாந்து செடிக்கு ஊற்றினா விளாப்பு. உங்களுக்கு ஊற்றிக்கிட்டாலே இப்போ செடி உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயங்க தண்ணி. ஸோ குறைஞ்சதே ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தண்ணி செடிக்காவது உயிர் கொடுத்து போகலாம். ஆமாம், மழை காலங்களில் தண்ணி இருக்கும் போல். ஆனால் மழை இல்லாத வறட்சியான காலங்களில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இடங்கள்னால நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்து இந்த கத்திப்பாறையோட மறுபக்கம் நிறையா தேன் கூடுகளும் இருக்குது பாருங்களேன். தேன் தட்டுகள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த பக்கம் பெருசாக ஒன்று இருக்குது. கத்திப்பாறையோட ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க. தேன் தட்டுகள் நிறையா இருக்குது பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 10 15 தட்டுக்கு மேலே இருக்குது அந்த இடத்துல. ஸோ கத்திப்பாறையை நெருங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்ம போய் சேரக்கூடிய இடம் சங்கூதிப்பாறை. அங்கே தெரியக்கூடியது தான். நம்ம ஏறி வந்த தூரத்தில் இன்னும் பாதி தூரம் ஏறணும் அப்படின்னா கோவிலில் போய் சேர்ந்துடலான்னு சொல்கிறாங்க. மலைக்காடுகளில் மரங்கள்லேயும் இந்த மாதிரி பாறைகள்லேயும் நம்ம பார்க்கக்கூடியது தாங்க இந்த இது. ஸோ இது பாறை மாதிரி தெரியுது, இது பாறை கிடையாது. பூஞ்சையும் பாசியும் கலந்த ஒரு உயிரினம். ஆமாம், ஒரு உயிரினம். இது இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் தான் இது வந்து உயிர் வாழும். ஸோ பூஞ்சையும் பாசியும் ஒன்று சார்ந்து இருக்குது. இந்த பூஞ்சையிலேருந்து பாசி வந்து அதுக்கு தேவையான பாசி வந்து காற்றுல உள்ள சத்தை எடுத்து பூஞ்சைக்கு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரினம் இது இங்கே இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சுத்தமான காற்று இருக்குது. காற்றுல நைட்ரஜன், அந்த சல்ஃபர், அந்த மாதிரி கெமிக்கல், அதாவது கழிவு இல்லாமல் இருக்குது. அதனால தான் இந்த உயிரினங்கள் இங்கே வாழுது இந்த இவ்வளோ அடிய தூரத்தில். ஸோ இந்த மலையில் இப்போ நமக்கு சுத்தமான காற்று இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இந்த தான் பூஞ்சை தான். லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர். பாதைகள் நீண்டுக்கிட்டே போதுங்க. அங்கே தெரிகிறது தான் சங்கூதிப்பாறை. அதுக்கப்புறம் யானைக்கல். இன்னொரு இடம் என்னன்னு சொன்னாங்கன்னா சங்கூதிப்பாறை, யானைக்கல், இன்னொன்று ஏதோ கட்டப்பனையாக ஏதோ சொன்னாங்களே. கட்டப்பாறை இல்லை, கட்டப்பனை ஏதோ சொன்னாங்க. ஆனால் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இல்லை கீழே வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே தான் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே தெரிகிறது சங்கூதிப்பாறைங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதைகள் வெறும் தன் தரையாக தான் இருக்கும். அதாவது மொட்டைப்பாறை மாதிரி தான் இருக்குமா. ஸோ வெயில் வந்தது அப்படின்னா நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆள் உயரத்துக்கு இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் அந்த மாதிரி புல்வெளிகள் தான் இருக்குது. தெரியுதா? புல்வெளி கிடையாது, இது ஒரு வகையான செடி. தெரியுதுங்களா? இப்படி தான் இருக்குது பாதைகள் எல்லாமே. ஆனால் அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் போட்டிருக்கிறதுனால மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் மலை ஏறினீங்க அப்படின்னா சாயந்தர நேரத்தில் ஏறி காலையில் அங்கே தங்கி, இரவு நேரத்தில் தங்கி காலையில் இறங்குற மாதிரி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வரைய கடந்து அழகான ஒரு ரம்யமான ஒரு காட்சியை பார்க்குறீங்க. ஸோ அந்த மலைகளில் ஆறுகள் ஓடி வரக்கூடிய பாதைகளும் சரி, கீழே உள்ள அந்த கிராமங்களும் சரி, எல்லாமே நமக்கு தெரியுது பாருங்களேன். யானை கூட்ட கூட்டமாக போகுது தெரியுதா? யானை, ஆமாண்ணே, சிங்கமும் பின்னாடி போகுதுண்ணே. சிங்கம், புலி, கரடி எல்லாமே போகுதுண்ணே. வரிசையாக போகுது பின்னாடி தெரியுதா? அதேதான் போகுது பாரு. தொடர்ச்சி மலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கடந்து வந்த பாதைகளும் தெரியுது பாருங்களேன். ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த இதுதான் வந்து அந்த பலசுனை முருகன் கோவில். அதிலிருந்து இது வழியாக வந்தோம் அப்படின்னா
கத்திப்பாறை இதுதான். ஸோ கத்திப்பாறை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏத்தம். ஸோ வந்தோம் அப்படின்னா இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர போகிறோங்க. காட்டுப்பாதைன்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி தெரியுதா, ஒரே ஏற்றமாக தாங்க போயிட்டுருக்கு. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் உட்காந்து வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு நிதானமாக வாங்க. வெயில் எங்கே அடிக்குதோ அந்த இடத்துல உட்காந்து, பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வந்து மொட்டை பாறையாக தான் இருக்கும், மரங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடங்களில் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வெயில் தாளாக நடந்து போங்க. இண்டிகேஷன் இறங்குறதுக்கும் போட்டிருக்காங்க, ஏறுறதுக்கும் போட்டிருக்காங்க. மலையோட ரெண்டாவது ஒரு இங்கே பாருங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுண்ணே ஒரு வழியாக, ரெண்டாவது ஸ்பாட்டு. ஸோ ஆமாம், நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் தான். சங்கூதி பாறை வந்தாச்சுங்க. அண்ணே பெருமாள் பார்த்துக்கிறார் வாங்க. சங்கூதி பாறை செகண்ட் ஸ்பாட் ஆஃப் வாசிமலை. கத்திப்பாறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள் சங்கூதி பாறைங்க. ஸோ பெருமாள் வந்து இந்த இடத்துல சங்கு ஊதுறதுனால தான் சங்கூதி பாறை அப்படிங்கிற ஒரு பேரே இங்கே வந்தது. இதுவும் இந்த இடத்துல சொல்ல தகுந்த ஒரு இடம். பட் ஆனால் ரொம்ப ஒரு பிரம்மாண்டங்க, குகைகளும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். யானையோட எச்சங்களும் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்தில் இருக்கும். இங்கேயுமே வந்து யானைகள் இருக்குது, அவளோட எச்சங்களையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த ஏற்ற ஏறிட்டால் நமக்கு அதுக்கப்புறம் சமதளமான ஒரு இடம் தான் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலாம். நடந்து வந்த பாதைங்க. ஸோ பாலாண்ணா நடந்து வந்துட்டுருக்காரு. இன்னொரு துக்கமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து லெமன் கிராஸ், இந்த லெமன் கிராஸ் தான் வந்து யானைகளோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு. ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இது தான். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே தான் வந்து இந்த தீ வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வனத்துறை வந்து மனிதர்களை இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க செய்கிறது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா இயற்கையை அழிக்கிறதுக்காகவே ஒரு கும்பல் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் எப்போ வர்றீங்களோ இயற்கையை பாதுகாத்து இயற்கையாக ரசித்து அப்படி போனீங்கன்னா இயற்கைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ வனத்துறைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்மளும் நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருப்போம். இந்த இடம் வந்துருச்சு அப்படின்னா சங்கூதி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சூலாயுதம் மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் இலைப்பாரிட்டு போனீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு மொட்டை பாறை தான். இதுதான் அந்த சங்கூதி பாறையோட பேக் வியூவு. ஸோ 2200 அடி வந்திருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போனோன்னா கடுக்காய் பண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே தண்டரை தான், மரங்கள் இருக்காது, வெறும் மொட்டையாக தான் போகும். ஸோ வெயில் அடித்ததுன்னா செத்தம். நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த வெயில் வர்றதுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல காட்டுத்தீ வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வனப்பகுதிகளில் வர்றப்ப இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அண்ட் தென் இங்கே பாருங்களேன், பிளாஸ்டிக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி போடாதீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். வனத்துறையிலேருந்து க்ளீன் பண்ணிடுவாங்க, ஆனால் வனவிலங்குகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க இதெல்லாம். பிளாஸ்டிக்கை போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர்றவங்க, அங்கே வரைக்கும் இது இருக்குது பிளாஸ்டிக்கெல்லாம், கொண்டு வர்றத அப்படியே கொண்டு போயிட்டிங்கன்னா இயற்கையும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். கிட்டத்தட்ட
ஒரு 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மண் தரை, அதாவது காட்டுப்பாதையை வந்து அடைஞ்சிருக்கோங்க. நம்ம மலை உச்சிக்கு வந்து அடைஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா அந்த மலையில் மரங்களே கிடையாது, ஒரே மொட்டை பாறையாக தான் இருக்குமா. ஆனால் எங்கே நல்ல நேரத்துக்கு மொட்டை பாறைன்னு எப்படி இருக்கும்? மொட்டை அடிச்ச மாதிரி இருக்குப்பா. இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டுப்பாதையில் பயணத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் மொட்டை பாதையை தொடங்க போகிறோம். இது வந்து நமக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓடை, சில ஓடைகள் இருக்க இடங்களையுமே வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடங்களில் வனவிலங்குகள் நிறையா இருக்குது, சில எச்சங்களையும் பார்க்குறோம். ஸோ மொட்டை பாறையை தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து உட்கார்றதுக்கு ஸ்பாட்டு கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வனத்துக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து உங்கள் பயணத்தை தொடருங்க. ஸோ எங்களுக்கு வெயில் இல்லாத காரணத்தால் சீக்கிரம் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களோட பயணத்தை கண்டினியூஸாக தொடர்ந்து போகிறோங்க. மலை உச்சி வரைக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்குண்ணே, இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லையாண்ணே. அவர்கிட்ட பயமுறுத்தி போயிட்டாரு. என்ன சொன்னார்? கீழே எவ்வளோ வந்தாலும் அதே தூரம் போகணுன்ட்டு. ஏன்னா அதை விட 2 மடங்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தாச்சு. ஆமாம், போகாமல் நம்ம பார்க்காத மழை ராமர்னே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்க. இதுதான் காரணம் இந்த நெருப்புக்கு. வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிடலாம். நைட்டில் கூத காய்ச்சிருக்காங்க, தெரியுதா? சுத்தம் பண்ணி பிரித்து படுத்துருக்காங்க. இல்லைண்ணே, அது கூத காய்ந்து இப்படி இருக்காதுண்ணே. இப்போ 3 அடுக்காக வச்சுருக்காங்க பாருங்க. சரக்கு தண்ணி இருக்குது பாருங்க. அந்த பாரு, தண்ணி பாட்டில் கிடக்கு, சரக்கு அடிச்சிருக்காங்க. பார்த்தியா? இதுதான் காரணம். வேறு எவன் விடுவான்? எவனும் விட மாட்டான். இந்த சாப்பிட்ருக்காங்க பாருங்க. சரக்கு அடிச்சுட்டு சரக்கு அடித்து சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணால் அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காரங்க விட மாட்டாங்க. எதுக்கு விடுவாங்க? இவங்களால வர்றவங்களே வரவிடாமல் தடுத்துருவாங்க. ஸோ மொட்டைப்பாறை ரொம்ப கடினமாக தான் இருக்கும் போல். இது ஒரு ஏற்றம் சரியான ஒரு ஏற்றம். நான் இப்படியே சாமியை கொண்டு போகிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 2 மலை இருக்குது. இன்னும் 2 மலையா? 2 மலை தூரம். அப்படியா? ஏத்தமா இல்லைண்ணா? ஒரே பாறை தான், இதை தாண்டிங்கன்னா பாறை தான் ஃபுல்லாக. அப்படியா? கிட்டத்தட்ட கத்திப்பாறை அப்புறம் சங்கூதி பாறையை கடந்து நம்ம வந்திருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடர்ந்த ஒரு வனப்பகுதி. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். இந்த வனப்பகுதியில் வந்தீங்க அப்படின்னா எப்படியோ தெரியாதனமா வந்துட்டு கூட்டு வந்ததான் கூட்டு வந்தீங்க. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை இருக்கிற ஏரியா பார்த்து கூப்பிட்டீங்களாப்பா? பூரா சுற்றி காடா இருக்கிற பக்கம் கூட்டு வந்துருக்கீங்களாப்பா? இந்த பாதையில் ஏறி வந்தீங்கன்னா நமக்கு இந்த பாறைகள் நிறைஞ்ச ஒரு மொட்டைப்பாறை பகுதி இருக்குது. ஸோ இதிலேயே கொஞ்சம் ஒரு ஏத்தம். இதை போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து ஒரு 2 மலை இருக்குது. அதுவுமே ஒரு சின்ன ஏத்தம் தான் சொல்கிறாங்க. அதை ஏறிட்டோம்னா ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். ஆமாம், யானை, கரடி, இல்லையா? கீழே அந்த வனப்பகுதிக்குள்ளே வரும்ண்ணே. ஆமாம், தந்தரையான அதான் இதில் ஏறி வந்து திரும்பி இறங்க முடியாது. அந்த இதில் இப்போ வரும்போது ஒரு 100 தந்தரை அதில் கிராஸ் பண்ணுறது. இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம். கொஞ்சம் தூரம் தானா? கொஞ்சம் தூரம் தானா இல்லை? 1 மணி நேரம். ஆஹா, படுத்துருமா? கிட்டத்தட்ட கத்திப்பாறை, சங்கூதிப்பாறை, அந்த கடுக்கா பண்ணை எல்லாத்தையுமே கடந்து மொட்டைப்பாறையுமே ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன நீர் ஊற்று இருக்குது, அங்கே தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜேர்னியை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:30 ஆகுது. 1 மணிக்குள்ளே நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம். அங்கே போகலாம். ஓகே, அங்கே போகலாம். எங்களையும் பார்த்துக்குங்க, நாங்கள் இருக்கோம். எங்கள் டீமு. எடுங்கண்ணே. பாய். கிட்டத்தட்ட வனவிலங்குகள் நடமாடக்கூடிய ஒரு வனம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். யானைகள் அப்புறம் வனவிலங்குகள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இடம். ஒரு வனத்துலேருந்து இன்னொரு வனத்துக்கு கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வனப்பகுதி.
இது ஊசிப்பாறை சங்குப்பாறைக்கெல்லாம் மேலே கல்லுப்பட்டி மலை அந்த இருக்கியா. இந்த ஒரு இடத்துல வனவிலங்குகளுக்கு தேவையான ஒரு பழங்களும் இருக்குது பாருங்களேன், சாரையாக கொத்து கொத்தாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த குரங்குகள் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடியது. காட்டு விலங்குகளுக்கு ஆமாம், பொதுவாக இதை சாப்பிடவும் கூடாது. ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சோம்னா அப்புறம் நம்மளை டேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா பிரைட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து இயற்கையில் விஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். ரசித்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட 4500 அடி வந்தாச்சுங்க. இங்கே வெயிலோட தாக்கமும் ஏறிட்டோம் நாங்கள் ஏறிட்டோம். வெயிலோட தாக்கமும் அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வருஷ நாட்டு மலை, சதுரகிரி, கல்லுப்பட்டி எல்லா மலையுமே பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. செருப்பு போட்டு போகிறப்ப நல்லா வழுக்குது. இங்கே கொஞ்சம் நிழல் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடியது இதுதான் சதுரகிரிங்க. ஸோ இந்த மலைக்கு பின்னாடி தெரிகிறது கல்லுப்பட்டி. ஸோ இந்த மலை வந்து மல்லப்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர். நம்ம நடந்து வந்த பாதை பார்த்திங்க அப்படின்னா காட்டு தட்டான் இங்கே இருக்கு. காட்டு தட்டான் காட்டில் எதை பார்த்தாலும் அது காட்டுன்னு சேர்த்துக்கணும். காட்டு பட்டாம்பூச்சி. இங்கே பழங்களை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து விஷம்னு சொல்ல முடியாது, தெரியாது, அவ்வளோதான். நம்ம அதை வந்து தெரியாததை வந்து சாப்பிடக்கூடாது. சூப்பரான ஒரு இடம். இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. மேலே மொட்டை பாறை தாங்க. பார்க்கலாம். கம்பி பாறையை அடைஞ்சாச்சுங்க. இந்த கம்பி பாறை கிட்ட தான் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொண்டு வந்த தண்ணியெல்லாம் காலி. ஸோ தண்ணி இருக்கக்கூடிய இடத்த நியர்பை அடைஞ்சாச்சுங்க. எவ்வளோ தூரம் ப்ரோ? இன்னும் அந்த வரைக்கும் போயிட்டுருக்காங்க. தண்ணி அப்படியா? தண்ணி அங்கே தான் இருக்கா? ஆமாம் ஆமாம். ரைட்டு. இல்லை தண்ணி இனக்குள்ள இருக்குது. அந்த கல் இருக்குல்ல. ஆமாம். இங்கேருந்து அங்கிட்டு கோயில் ரொம்ப தூரமா? கோயில் கொஞ்சம் தூரம் தான். தூரம் தாங்க. மேலே ஒரு கோயில் இருக்கா? பெரிய கல். அதுலேருந்து கொஞ்சம் தூரம். சரி, ஓகே. போடுங்க. ஸோ இந்த மலைக்கு வந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது நிறைய டீ கடை. சரி. இந்த பக்கம் திரும்பினா பண்ணு கடை. ரைட்டு. அங்கிட்டு திரும்பினா பேக்கரி. ரைட்டு. நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு நல்லா ஏறி வரலாமாப்பா. போங்க அப்பா போங்க. எங்கிட்டு திரும்பினா ஒரு டீ கடை பண்ணு கடை இல்லாத பக்கம் கூட்டு வந்துக்கிட்டு. சரி, இந்த மலைக்கு மற்றவங்களும் வரணுங்கிறீங்களா, வர வேணாங்கிறீங்களா? வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ரைட்டு. வரலன்னா கீழே கிடந்து நாசமா போகட்டும். ரைட்டு. அப்போ உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த மலை கண்டிப்பாக ஏறி இறங்கணும். ரைட்டு. இந்த பாரு காட்டு தட்டான் நிறைய தெரியுது. ஆமாம். என்னது மலைனே? மலை தட்டான். மழை பெய்ய போகுது. தட்டான் இருந்தால் மழை வரும்னு அர்த்தம். ரைட்டு. கிட்டத்தட்ட அந்த வனப்பகுதியை கடந்து ஒரு கம்பிப்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கம்பிப்பாதை ஏன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் தெரியுதா, இந்த கருப்பாக போகிறது எல்லாமே வந்து தண்ணி ஓடக்கூடிய இடம். ஸோ ஈஸியாக வந்து பாசம் பிடிச்சி வலிக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறு. ஸோ அதனால் படிகளை வெட்டி இந்த மாதிரி கம்பிகள் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாதை கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது. ஆனால் வியூ ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வாசிமலை வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இந்த பக்கம் தெரிகிறது எல்லாமே ஆண்டிப்பட்டி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காத்தாடி, வருஷ நாட்டு மலைகள், அப்புறம் சதுரகிரி, இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், எல்லா வியூவுமே அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஊரா அப்படிங்கிறது தெரியல. நான் வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பான முறையில் இந்த வாசி மலைக்கு வாங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா இங்கே அடிக்கக்கூடிய அந்த காற்று
கீழே அந்த கத்திப்பாறையாக இருக்கட்டும், சங்கூதி பாறையாக இருக்கட்டும், அங்கே வந்து காற்று ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்றோட என்ன சொல்கிறது, ஒரு ஏசியில் இருந்துட்டு வெளியில் வந்து ஒரு காற்றை சுவாசித்தா ஒரு ஃபீல் ஆகும் பார்த்திங்களா, அந்த ஏசி காற்று சில்லுன்னு இருக்குது, ஆனால் இயற்கையாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் தான், காற்றை தான் இங்கே அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பான முறையில் நீங்களும் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மேலே அந்த இடத்துல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டும் இருக்குது. ஸோ அங்கே தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% மலை ஏறியாச்சுங்க. ஸோ இங்கே தண்ணி மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி சுனைகளில் இந்த புல், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து எப்போயுமே அருவிகள் வர்றதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி லெமன் கிராஸ் தான். இது எப்போயோ பேஞ்ச மலை தண்ணியை வந்து தேக்க வச்சு இந்த இடத்துல வந்து ஊற வச்சு தண்ணி மாதிரி ஊற்று மாதிரி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சுனைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் இங்கே தண்ணி வந்து தண்ணிக்கு ஒரு மூலாதாரமாக இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, இங்கே வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கும் இது தான் மூலாதாரம். ஸோ இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட வாசி மலையான தரிசனம் பண்ணிடலாங்க. வாங்க போகலாம். சின்ன ஒரு ஊற்று இருக்குங்க. தண்ணி குடிச்சிட்டு இந்த பாதையில் ஏறி வந்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஒரு செங்குத்தான ஒரு மலை தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்படி தான் ஏறணும். முடிஞ்ச அளவுக்கு வெயிட் எதுவும் கொண்டு வராதிங்க. இந்த மலை ஏறிட்டோம்னா கொஞ்ச தூரத்துலேயே வந்து வாசி மலையான தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆவாரம்பூ மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது காட்டு ஆவாரம்பூங்க. தெரியுதா? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இல்லாத காலங்கள்லேயும் வந்து அருவிகள் விழுவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புற்கள் தாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அருவிகள் விழக்கூடிய காலகட்டங்களில் அப்படியே தேக்கி வச்சுட்டு, ஸோ அந்த தண்ணியை வந்து வறட்சியான காலத்தில் வெளியே விடுது பாருங்களேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த தண்ணி வந்து வெளியேறுது. இதே மாதிரி தான் அந்த சுனையிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய புற்கள் வந்து தண்ணியை வெளியே விட்டு அந்த சுனையில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த பொதிகை மலை அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புற்கள் மாதிரி வந்து பசுமை போர்வையாக வந்து செயல்படுது. இந்த தண்ணியை வந்து சேகரித்து அப்படியே வெளியே விட்டு 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 அது வந்து அருவியாக வந்து ஃபார்ம் ஆகி வருதுங்க. செம்ம வியூங்க. ஆனால் பாருங்களேன், இன்னும் போகணும். அங்கே தெரியக்கூடிய அந்த உச்சியில் தான் வந்து வாசி மலையான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ரெக்கிங் ஏன மாதிரி ஒரு ஃபீலுங்க. இந்த ஒரு மலை மட்டும் ஏறினது நீ பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு இறக்கம் பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கோம், அந்த வனப்பகுதியிலேருந்து ஏறி ஒரு மலை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த மலைக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாதையில் போய் பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு 1/2 ஹவரில் வாசி மலையான தரிசனம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி மழை இல்லாதது, வெயில் இல்லாததுனால பிரச்சனையே கிடையாது. பயணம் நல்லா போகுது. இந்த இடத்துல வந்து வர்றப்போ செருப்புலாம் வந்து வேர்த்து வழுக்க ஆரம்பிச்சிருமா. ஸோ வெயில் இல்லாத நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு. அதனால் பயணத்தை அப்படியே தொடரலாங்க. இந்த பக்கம் தேனி, வருஷநாடு அந்த பகுதிகள்லாம் தெரியுது. நம்மளோட பயணம் இந்த பக்கம் போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு அழகான வியூ பாருங்களேன். பார்த்துட்ருக்கிறது வருஷநாட்டு மலைங்க. ஸோ இது வழியாகவே நமக்கு அது வழியாக ஏறி சதுரகிரி போவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே கொஞ்சம் த்ரில்லான ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. யானையோட எச்சங்கள் தெரியுது. பாதைகள் எவ்வளோ செங்குத்தாக போகுது பாருங்களேன். போனேன். ஸோ கிட்டத்தட்ட கோயிலுக்கு ஒரு 800 அடி தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவல் கருப்பன் இருக்கார். ஸோ இவரை வணங்கிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. இது ஒரு சின்ன குகை மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். கோவிலுக்கு 800 அடின்னு எதை வச்சு சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ கோவில் 800 அடி இருக்குது. இதே வழியில் 800 அடி போனோம் அப்படின்னா நம்ம வந்து வாசி மலையானை போய் அடைஞ்சிடலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன
தண்ணீர் மூலமும் இருக்குது. சூப்பரான ஒரு தாமரை குளமும் இருக்குது. நமக்கு தண்ணி வேணும்னா அந்த இடத்துல குடிச்சிக்கலாங்க. நியர்பை மேபி வந்தாச்சு. ஒரு 1/2 அன் ஹவரில் கோவிலை ரீச் பண்ணிடலாங்க. இந்த பூவை பாருங்களேன். இந்த பூவோட அந்த வியூவை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இங்கே வேறு எந்த பூவுமே இல்லை. இந்த ஒரு பூ தான் இருக்குது, எல்லோயிஷாக. இதோட இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் 400 அடி போயிட்டோம் அப்படின்னா கோயிலை ரீச் பண்ணிடலாம். ஸோ மேலே தெரியக்கூடிய அந்த உச்சி அடைஞ்சிட்டோம்னா பெருமாளை பார்த்தாச்சு. ஆமாம், முக்தி அடைஞ்சிட்டோம்ப்பா. இந்த வாசி அந்த உச்சி அடைஞ்சாச்சுன்னா முக்தி அடைஞ்சிட்டோம்ப்பா. ரைட்டு, வாசி மலையான அடைஞ்சாச்சுங்க. அங்கே நமக்கு தெரிகிற தூரத்தில் 3 பேர் போயிட்டுருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. ஸோ ராமரண்ணே ஒரு காவாசி தூரத்தில் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் தடவிக்கிட்டு இருக்கோம் எப்படி ஏறுறதுன்னு. தவந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க போகலாம். 800 அடின்னு சொன்னாங்க. ஆனால் 800 அடி மாதிரி தெரியலை, ஒரு 8000 அடி நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே சதுரகிரி வெள்ளியங்கிரி மலையை காட்டிலும் வந்து ஒரு பெரிய மலை, நல்ல ஒரு ட்ரெக்கிங்க. கிட்டத்தட்ட 4000 அடி வந்துருப்போனே. இன்னொரு 500 அடி போகணுமா? அப்போ 5000 அடி இல்லை சொன்னாங்க. 5222 அடி சொன்னாங்க. அப்பா நியர்பை நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ 2 சதுரகிரி ஏறி இருக்கோம். கிட்டத்தட்ட 5222 அடி உயரம் ஏறி வந்தாச்சுங்க. சதுரகிரியை காட்டிலும் வெள்ளியங்கிரி மலை ஏறுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளியங்கிரியை காட்டிலும் இந்த பேச முடியல, இந்த வாசி மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலே வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே இந்த மலைக்கு வரணும். அதே நேரத்தில் நமக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி வந்து கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஏறினவுடனே வந்து ஒரு பலசுனை முருகன் கோவில், அதுக்கப்புறம் கத்திப்பாறை, சங்கூதிப்பாறை, அப்புறம் வேறு என்ன மாதிரி வருது ஒரு சின்ன ஒரு இல்லை அது பேர் எவ்வளோ சொன்னாங்க, கடுக்காய் பண்ணை அப்படின்னு ஒரு இடம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வழுக்கப்பாறை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பாறை. இதெல்லாம் கடந்து வந்தால் தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர முடியுது. உண்மையிலே வந்து லைஃப்பில் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் எங்கள் நேரத்துக்கு இங்கே வந்து வெயிலும், ஆமாம் அவ்வளோதான் இருக்கும், வெயிலும் இல்லைங்க. வந்து சேர்ந்தாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் எங்கள் பயணத்தை தொடரணும். ஏன்னா நம்ம மேலே இறங்குறது காட்டிலும் கீழே இறங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக தான் இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நமக்கு இதில் சார்ஜ் இருக்காது. ஸோ வெளிச்சத்தோடய இறங்கணும். ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. கையில் ஒரு சின்ன டார்ச் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டிங்கனாலே போதும். ஏர்லியராக வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக இறங்கிட்டிங்கனாலே இந்த பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து தரிசனத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். வாசிமலையான் கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. டயர்லேயே தூங்கிட்டாருங்க பாருங்களேன். மலையோட உச்சியில் இருக்கிறவங்க இந்த பக்கம் தெரிகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தெரியுது. அந்த பக்கம் மதுரை மாவட்டம் நாகமலை, புதுக்கோட்டை அந்த ஹில்ஸ் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கீழே இவர் தான் வாசி மலையான். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காங்க, சப்த கன்னிகள், சிவபெருமான், எல்லா சாமிகளும் வச்சுருக்காங்க. ஸோ வர்றவங்க அப்பா கீழே சரியான வியூ இருக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் வெயில் இல்லைன்னா தப்பிச்சிட்டோம். ஸோ வியூஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பா இது ஃபுல்லாகவே அங்கே தெரிகிறது வைகை அணைங்க, வைகை டேமு, ஆண்டிப்பட்டி தேனி ஏரியா,
மேகமலை. இந்த பக்கம் ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ தண்ணீருக்கு ஆதாரம் அதுதான். செம்ம ஒரு அழகான வியூங்க. மேலில் வந்து பின்னாடி பக்கம் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையில் பார்த்தா எல்லாமே தெரியுது. சுற்றி மதுரை, இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டம், தேனி எல்லாமே. மேலே வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு 2:40க்கு எங்கள் பயணத்தை அகைன் தொடர்றோம். ஸோ போகிறப்பே வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, நாங்கள் கவனிக்காமல் போயிட்டோம். இங்கே பாருங்களேன், எனக்கு சைடில் தெரியுறது வந்து ஒரு நந்தி. எல்லா கோவில்லையுமே வந்து நந்தி சிலையாக இருக்கும், ஆனால் ஒரு மலையே வந்து நந்தி ரூபத்தில் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுவுமே ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இங்கே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். நந்தி ரூபத்தில் இருக்குது. மேலேருந்து சில பேர் இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு மழை வரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த பள்ளத்தை தாண்டிட்டோம்னா தப்பிச்சிடுவோங்க, இல்லைன்னா கஷ்டம். யானைகள் அப்புறம் வனவிலங்குகள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு சோலை வந்து கீழே இருக்குது. அந்த சோலையை வந்து கடந்துடணும். அதாவது இந்த கடுக்காய் பண்ணை அப்படிங்கிற ஒரு இடம், அதை கடந்துட்டோம்னா தப்பிச்சாச்சு.